வணக்கம். நான் டைமன் ராஜா வெள்ளையன், மாநில தலைவர், தமிழ்நாடு வணிகர் சம்மேளன் பேரவை. நேற்றைய தினம் 2020ஆம் ஆண்டு நடந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவர்களுடைய படுகொலையை சம்பந்தமாக தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதனுடைய நீதியரசர் ஐயா முத்துக்குமரன் அவர்களுக்கு முதலிலே தமிழ்நாடு வணிகர் சம்மேளன் பேரவை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது தந்தை மகன் இந்த கொலை வழக்கில் சிறப்பாக நீதினை வழங்கிய நீதியரசர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கக்கூடாது என்பதால் தான் இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்ட 10 பேரையும் தூக்கிலிட வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அதே வியாபாரிகளிடையும் மக்களிடையும் வரவேற்களிக்கின்றது. ஐநா சபையே இந்த நிகழ்ச்சிக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஆக இந்த நீதியை வழங்கியவுடன் அந்த பேனாவின் முனையை உடைத்து இது போன்ற சம்பவம் இனி எந்த ஒரு காலகட்டத்தில் நடைபெறக்கூடாது என்பதே இதற்கு அர்த்தம். அதற்குத்தான் நாங்கள் பேரவை சார்பாக அடிக்கடி இது போன்ற சம்பவங்கள் எங்கும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று சென்ற மாதம் கூட நாங்கள் முதலமைச்சரை பார்த்து மனு கொடுத்து வந்திருக்கிறோம். எதிர்கட்சி தலைவர் அவர்களையும் பார்த்து மனு கொடுத்துள்ளோம். இனி வரும் காலகட்டத்தில் இது போன்ற சம்பவம் நடைபெறுமானால் அவர்களுக்கும் இதே போன்று ஒரு தக்க பதிலடி தர வேண்டும். ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவர்கள் மரணமடைந்த செய்தி கேட்டு நாங்கள் மிகவும் வருத்தமடைந்து உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று அந்த குடும்பத்தாரர்களுக்கு ஆறுதல் கூறி முதலே இது சம்பந்தமாக நாங்கள் போராட்டமும் நடத்தியிருந்தோம் என்பது இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது. அதுபோன்று வருகின்ற மே 5 43வது வணிகர் தின மாநாடு செங்கல்பட்டு மாவட்டம் மகன நகரில் வைத்து சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த வணிகர் தின மாநாட்டுக்கு வணிகர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். அப்படி ஒன்று சேர்ந்தால்தான் வணிகர்கள் எதை நோக்கி நாம் போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ எடுத்து செல்கிறோமோ அது நிச்சயமாக வெற்றி பெறும். நேற்றைய தினம் கூட உங்களது வாக்கினை யாரும் வீணாக்க வேண்டாம், உங்கள் விருப்பத்திற்கேற்க அந்த வாக்கினை செலுத்த வேண்டும் என்று நாங்கள் கூறியிருந்தோம். 1 கோடி வணிகர்கள் இந்த பேரவையில் இருக்கின்றார்கள். இந்த 1 கோடி வணிகர்களும் தங்களுடைய வாக்கினை வீணாக்க வேண்டாம், உங்களுடைய விருப்பத்திற்கு எப்ப அந்த வாக்கினை செலுத்துங்கள் என்றுதான் கூறினோம். யாரும் யாருடைய மாய வலையிலும் விழுந்து விட வேண்டாம் என்று நேரத்திலே குறிப்பிடுகிறோம். நன்றி, வணக்கம். அதாவது நீதியரசர் ஒவ்வொரு குற்றவாளிகளுக்கும் அவர்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை, இரட்டை மரண தண்டனை, ஒவ்வொரு அந்த செக்ஷனுக்கும் அவங்க 4 லட்ச ரூபாய் 7 லட்ச ரூபாய் கட்டணும். இப்படி மொத்தமாக 1,04,000 ரூபாய் அந்த குடும்பத்தாருக்கு தர வேண்டும் என்று கூறி இருக்கிறார்கள். அதுவே மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான இந்த துக்கத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்ச்சி. அது இந்த தொகை நிச்சயமாக அந்த குடும்பத்தார்களுக்கு போய் சேர வேண்டும். ஏனென்றால் ஆரம்பத்திலே நாங்கள் மரணம் இந்த செய்தியை கேட்டு முதலில் போராட்டம் நடத்தி அந்த குடும்பத்தாரர்களுக்கு ஒரு நிதி தர வேண்டும். அரசாங்கத்தினுடைய வேலையும் தர வேண்டும் என்றுதான் நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம். ஐயா, நாங்கள் போராட்ட குணம் வாய்ந்தவர்கள் பேரவை. எங்கள் ஐயா மறைந்த சுதேசி நாயகர் வெள்ளையன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய போராளி. போராட்டத்தின் வாயிலாக தான் நாம் வெற்றியினை காண முடியும் என்று கூறியிருந்து அவர் மறந்து விட்டார்கள். அதே போன்றுதான் நாங்கள் இப்போதோடு அருமை தம்பி முத்துக்குமரன் தீக்குளித்து மாண்டார்கள், இலங்கை போர் நிறுத்த வேண்டும் என்று. அவர் கடைசியாக அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது என்னவென்றால், என்னுடைய இந்த பூத உடலை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துங்கள் என்று. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் முன் வந்தார்களா? இல்லை. ஆனால் நாங்கள் தான் அவருடைய அந்த பூத உடலை எடுத்து எங்களுடைய குளத்தூரில் இருக்கும் எங்களது வணிக சங்க வளாகத்தில் வைத்து 3 நாட்களாக தொடர்ந்து போராடி கடைசியில்
ஈழத்தில் இருந்து எங்கள் தலைவர் அவர்களுக்கு ஒரு தொலைபேசி எண் வந்ததுங்க. ஐயா வெள்ளையன் அவர்களுக்கு மிக்க நன்றி அப்படி என்று. அதற்கப்புறமா தான் இந்த அங்க இலங்கையில போர் நிறுத்தப்பட்டது. கொத்து கொத்தாக மடிந்த தமிழர்கள், அதற்காக இந்த போராட்டம். கடைசியாகத்தான் தம்பி முத்துக்குமரன் தீ குளித்து இருந்தார்கள். அந்த பூத உடலை ஆயுதமாக பயன்படுத்தி தான் அங்க போர் நிறுத்தப்பட்டது. அப்படி ஒரு போராட்ட குணம் வாய்ந்த அமைப்பு தான் எங்கள் தமிழ்நாடு அணி சங்க பேரவை. இனி வரும் காலகட்டத்தில் இது போன்று ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குமானால் தமிழகம் இல்ல, இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து வணிகர்களும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டாக்கப்படும். அதாவது ஏற்கனவே அவர்களுக்கு விசாரணை கைதியாக இருந்த போதும் கூட அவர்களுக்கு அந்த அரசாங்கத்தினுடைய அந்த சம்பளம் என்பது சென்றடைந்திருக்கின்றது. அதுவே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதற்கு பிறகும் அவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து ஒரு ஊக்கத்தொகையோ இல்ல அரசாங்கத்திலிருந்து அவர்களுக்கு ஏதோ ஒரு தொகையோ செல்லுமானால் இதை நிச்சயமாக தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை வன்மையாக கண்டிக்கின்றது. கண்டனம் அறிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு குடும்பத்துக்கு நிவாரணமா வந்து நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க ஒவ்வொரு அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை விட அவங்க சம்பளமா அதிகமாக வாங்கியிருக்காங்களே நீ விசாரணை கருதி சொல்லி இத்தனை வருஷத்துல, அது எப்படி பாருங்க? அதாவது ஒரு கொலை குற்றவாளிகள் தான் அவங்க 10 பேருமே. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த 6 ஆண்டு காலமாக ஊதிய பணம் சம்பளம் சென்றிருக்கிறது. அதுவே வன்மையாக கண்டிக்கிறது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை. ஏன்னா அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு நாங்கள் கட்டிய வரிப்பணம் தான் அங்க போகுது. பெனிக்ஸ் ஜெயராஜ் அவங்களுடைய வரிப்பணமும் அதுல இருக்கு. அப்ப என்னுடைய வரிப்பணம் இருக்கு, இந்த அரசாங்கத்துடைய ஊழியர் அத்தனை பேர் வரிப்பணமும் இருக்கு, மக்களுடைய வரிப்பணமும் இருக்கு. அப்போ இந்த வரிப்பணத்தை நாங்கள் அவருக்கு சம்பளமாக கொடுப்பது எந்த விதமான நியாயம்? உடனடியாக அதையும் திரும்ப பெற வேண்டும். அதையும் திரும்ப பெற்று அந்த குடும்பத்தாரர்களுக்கு தர வேண்டும் என்பதே எங்கள் தமிழ்நாடு சங்க பேரவையுடைய கோரிக்கை. எல்லாம் வந்துங்க அட்டைப்பூச்சி மாதிரிங்க, எங்களுடைய ரத்தத்தையே உறிஞ்சி உரியரை திருப்பி அந்த அட்டைப்பூச்சியை கொடுக்கணுமா? எல்லாம் வன்மையா கண்டிக்கிறவங்க, அதெல்லாம் திரும்ப பெறணுங்க, திரும்ப பெற்று அந்த குடும்பத்தாரர்கள் கொடுக்கணுங்க. அதாங்க நியாயம்.